இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் போல் பாப்பா ஆன்லைன் கிளாஸில் முடிச்சுட்டு அவளுக்கு தோசை செஞ்சு கொடுத்துருந்தேன். நார்மல் முட்டை தோசையில் கொஞ்சம் சீஸ் போட்டு கொடுத்துருந்தேன். அதில் அவங்களுக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி தான். நார்மலாக நம்ம தயிர் தாளிச்சு எப்பயும் சாப்பிடுவோம். அதுவே போர் அடிக்கும் போது இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை சின்னதாக ஒரு இஞ்சி பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கப் தயிர், 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சு முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தயிர் ஆட் பண்ணிக்கணும். அதில் அப்புறம் தாளிச்சு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். கொஞ்சம் டிஃப்ரெண்டான தயிர் குழம்பு. இது கூட நான் கொத்தவரங்காவும் அப்பளமும் பொரிச்சிருந்தேன். நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே சாப்பிட்டேன். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்றதுனால கவுச்சு சாப்பிடல. சாயங்காலம் போல முருகருக்கு விளக்கேத்தி வச்சிருந்தேன். இனிப்பு போண்டா வச்சு படைச்சிருந்தேன். வீட்டுல நானே செஞ்சதுதான், நல்லா இருந்துச்சு. அப்புறம் மிளகா பஜ்ஜி செஞ்சிருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸா.